தனித்து நிற்கிறார்கள். சிங்கம் தனியாகத்தான் வரும். நாளை சொல்வதற்கு காரணம் உங்களை போன்று வருவது நரி கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம் துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சி தலைவரோடு புரட்சி தலை அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டுகால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். இணைவது மட்டுமல்ல, என் உயிர் மூச்சொல்ல வரை அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய சூழரையாக ஏற்று பணியாற்றப் போகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தார்கள், 2 கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் ஆள்வதற்கு தகுதியான கட்சிகள் இல்லை, மக்கள் தூக்கி எறிய வேண்டிய இயக்கம். நான் சொல்வதற்கு நான் ஒன்றைத்தான் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தேர்தல் அறிக்கை விடுவீர்கள், இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஒன்றைத்தான் சொல்வார், ஊழலற்ற ஆட்சியை நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்ல தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் இல்லை. நீங்கள் அந்த வாக்குறுதி உங்களால் தர முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை அந்த வாக்குறுதியை தருவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். தகுதியுள்ள ஒரே தலைவராக, வெற்றி களத்திலே தலைவராக நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்திலே தேசிய கொடியை ஏற்றி வைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதைத்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமீச கோபாலு, நக்கி கோபாலு ஏங்க, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது, ஒட்டுமீச கோபால் அவர்களே, உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருந்தாய்? அது குறித்து பேசினாரா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருக்காரு. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனா கொஞ்சம் இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது எப்படி இந்த பத்திரிகை இங்கு கிழிக்கப்படுகிறதோ, திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு, லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்ப நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும், இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி, தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலரச் செய்வோம். கூட்டணி கட்சிக்கிறோம்ல, பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது, இன்னொன்னு 75 வருஷம் கட்சியா திமுக, இன்னொன்னு 100 வருஷ கட்சியா. நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. இன்னும் ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம்? எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பாத்தீங்களா? பாண்டிச்சேரியில பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையில சைன் போடாம பார்த்து காட்டுறது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமா இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா இடி கேஸ் சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிக்கணும், 20 தொகுதி நிக்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இரு. கடைசியில நாமினேஷன் காங்கிரஸ்காரன் பண்ணவே கூடாது. ஆனா அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படி காங்கிரஸோடைய நாமினேஷனை பண்ண விடாம பாதுகிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுகன்னு சொல்றது. பிஜேபியோட ஏன் சேர்ந்துக்குச்சு? நம்ம சொல்றோம்ல, பிஜேபியோட நம்ம தைரியமா நிக்கிறோம். படத்தை ரிலீஸ் பண்ணலையா? நான் டெல்லி பக்கம் வந்தா நிமிந்து நிப்பன் சிபி வாசல் நின்னுட்டு கை காமிச்சிட்டு போனார். சிபி ஆபீஸ் கூப்பிடுறியா? நான் வந்து நிக்கிறேன். முதல் என்கொயரியா? ஒரு என்கொயரி கூட கேன்சல் பண்ணல, ஆப்சென்ட் ஆகல, வந்து நிக்கிற. உண்மையை சொல்றதுக்கு நின்ன தலைவர் எங்க தலைவர். எந்த விதமான ஆஃபரையும் தூக்கி போட்டு மத சார்பற்ற தன்மையில்
நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுடையும் கிறிஸ்துவ சகோதரர்களுடையும் அந்த அந்த எந்த குறிக்கோளை முதல் நாள் சொன்னாரோ அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருப்பார், எப்பயும் நிற்பார். சென்னையில ஒரு மூச்சு பேச்சு கூட கிடையாது எந்த அமைச்சர்கிட்டையும். அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்கார். பெரம்பூர் யாரு பொறுப்பாளர்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கதான் ஆரம்பிச்சாரு நம்ம தலைவர். வில்லிவாக்கம் நான் இருந்தேன், விஎஸ் பாபுன்னா கொளத்தூர், ஆர்கே நகரில் நம்ம வில்சன் சாரு, ஹார்பரில் நம்ம அசோக்குமார் சாரு, ஜெயஸ்டபிள்யூ பிரபாகர் அண்ணன் நம்ம 1000 லைட்ஸு, கடைசியில் நம்ம ராஜ்குமார் அண்ணன் இங்கே எக்மோரு. இப்படி அசைக்க முடியாத ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டுடைய இது காலமும் நேரமும் இயற்கையுமே தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் உருவாக்கும். எங்கிருந்து உருவாக்கும்? யாரு அழுத்தத்தை மீறி, சோகங்களை மீறி, தன்னுடைய வருத்தங்களை மீறி, எல்லா வித ஆசபாசங்களை தூக்கி போட்டு, தன்னுடைய சொத்தை தூக்கி போட்டு, தன்னுடைய எல்லா பணத்தையும் தூக்கி போட்டு, தன்னுடைய உச்சபட்ச சினிமாவுடைய புகழையும் பணத்தையும் தூக்கி போட்டு யாரு தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தமிழ்நாடு மக்கள் இயற்கையும் தேர்ந்தெடுக்கும். அது 20 பேர் தேவையில்லை. ஒரு தலைவர், வலிமையான தலைவர், நேர்மையான தலைவர், துணிவான தலைவர், இது 3 தான் தமிழ்நாடு ஒரு தலைவர் உருவாக்கும். இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட். அவர் அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாது ஃபீல்ட்ல. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல அதிமுக ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில சொல்றேன் 17% கூட கிடையாது. ஃபீல்ட்லயே இல்ல. அவங்க 146 தொகுதியில அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிகே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் உண்மை. சென்னை ஒரு எக்ஸாம்பிள். சென்னை